இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30வது வசனம். சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இந்த வாக்கியமானது சாலமோன் ராஜாவுக்கு அவரது தாயாரான பத்சபால் கூறுகிற வார்த்தை. சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். தாவீது ராஜா மரித்த பிறகு சிங்காசனத்திலே சாலமோன் ராஜா அமர்ந்திருக்கிறார் இல்லையா. அவரும் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஆட்சி செய்கிறார். அப்படி ஆட்சியில் இருக்கிற அந்த சாலமோன் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வழுவி போகாதபடிக்கு பெண்களை குறித்து ஒரு எச்சரிக்கை அவர் தாயானவள் தன் மகனான சாலமோனுக்கு போதிக்கிறது தான் இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். இதில் பெண்களை குறித்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லப்படுது. அதில் சொல்கிறாங்க, சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போ அந்த சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அது தீமையானது. அந்த அழகெல்லாம் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் புகழப்படுவாள்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவளுடைய கைகளின் பலனே அவளுக்கு கொடுங்க, அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. அப்போ அவள் என்ன நற்கிரியைகளை செய்கிறாளோ அதை அண்டை அயலகத்தாரும் அவள் வாசல்களிலும் அவளை எல்லாரும் புகழ்வார்கள்னு அடுத்த வசனம் சொல்லுது. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீயாய், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாய் இருக்கும்போது அவள் அங்கே புகழப்படுகிறாள்னு பார்க்குறோம். பெண்களுக்கு அழியாத அலங்காரம் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் பார்க்குறோம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே அவர்களுக்கு அலங்காரமாயும் விலையேற பெற்றதா இருக்குது. அப்போ பெண்கள் எப்படி இருக்கணும்? சாந்த குணம் உள்ளவர்களாய், அமைதல் உள்ளவர்களாய் இருக்கணும்ன்றது தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் போதிக்கிறார் இந்த வார்த்தையின் மூலமாய். அப்போ அப்படி நீங்கள் சாந்தமும் அமைதல் உள்ளவர்களாய் இருக்கிற அந்த உள்ளான அலங்காரம் தான் பெண்களுக்கு விலையேற பெற்றதாக காணப்படுது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்தமுள்ள ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து இருந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்றே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ புருஷர்களுக்கு பெண்கள் ஸ்திரீகள் கீழ்ப்படிந்து நடக்கணும். அதே போல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர்களாக இருக்கிறவங்க கர்த்தருடைய ஞானத்தை அறிய மாட்டாங்க. அவருடைய போதனைகளை எல்லாம் அவங்க அசட்டை செய்கிறவர்களாக இருப்பாங்க. அதையே நம்ம கேட்கணும், அதையே நம்ம பின்பற்றணும்னு அவங்க இஷ்டப்படி நடப்பாங்க. அப்படி நடக்கிறவங்க மூடர்களாக இருக்காங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தரும். அது பிள்ளைகளாகட்டும், புருஷர்களாகட்டும், ஸ்திரீகளாகட்டும், எல்லாருக்குமே கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். இது ஒரு கீவேர்டு, இது ஒரு திறவுகோல் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல்னால நமக்கு வரும் நன்மை இல்லையா, அவருடைய ஞானம். அதே போல நீதிமொழிகள் 11:22 சொல்லுது, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம்னு சொல்லப்படுது. மதிகேடாய் நடக்கிறவர்களுடைய அழகு எப்படி இருக்கா? பன்றி மூக்கில் போட்ட மூக்குத்தி போல. அது எப்படி இருக்கும்? பன்றி சேற்றுலெல்லாம் விழுந்து பரண்டு இருக்கும். ஆனால் அது அந்த பொன் மூக்குத்தியினுடைய தன்மை, அதனுடைய மதிப்பு அது அறியாததாக இருக்கும் பன்றி. அதை போல தான் மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீகளும் உடைய அழகும் அப்படி இருக்கும்னு சொல்லப்படுது. நீதிமொழிகள் 8:13 பார்க்குறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்து என்ன சொல்கிறாரு? தீமையை வெறுக்கணும். ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை தருது. அடுத்தது கர்த்தருக்கு தீமையை வெறுத்து விடுங்க, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதே போல் பெண்களுக்குள்ளாக பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயும் கர்த்தர் அருவருக்கிறார். அதெல்லாம் பெண்களிடத்துல காணப்படக்கூடாதுன்னு சொல்கிறார். 1 பேதுரு 1:24 பார்க்குறோம், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷர் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல அழிந்திடும் இல்லையா. புல் உதிர்ந்து பூ கூட உதிர்ந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அப்போ அவருடைய சத்திய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும்போது, அவர் கிருபைக்கு நம்ம காத்திருக்கும் போது, அப்போ அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார்னே சங்கீதம் 147:11 சொல்லுகிறத பார்க்குறோம்.
அதனால காரியத்தினுடைய கடைத்தொகை கடைசியா என்ன சொல்ல வருகிறார்ன்றதை நாம புரிஞ்சுக்கணும். பிரசங்கி 12:13 சொல்லப்பட்டது போல தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை நாம கை கொண்டு நடப்பதுதான் மனுஷர்கள் மேல் விழுந்த இது கடமையா இருக்குன்னே வேதவசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 7:12 பார்க்கிறோம், ஞானம் கேடகமும் திரவியமும். கேடகம் ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. அப்போ ஞானமும் கேடகமும் திரவியமும் கேடகமும். அப்போ ஞானம் என்னும் கேடகம் இருக்கணும் நமக்கு. திரவியம் என்றால் பணம், அத்தகைய கேடகம் இருக்கணும். அப்போ ஞானம் தன்னை உடையவர்களுக்கு அது ஜீவனை தரும். அப்போ நீங்க ஞானமாய் நடக்கிறவர்களா இருந்தால் கர்த்தருடைய ஞானம் உங்களுக்கு கேடகமாகவும் கர்த்தர் கொடுக்கிற திரவியம் உங்களுக்கு கேடகமாகவும் இருக்கும். இதுதான் அறிவினுடைய மேன்மைன்னே சொல்றார். இன்னைக்கு குடும்பங்களிலே பிசாசானவன் பல தந்திரங்களை செய்து குடும்பங்களில் குழப்பங்களையும் பிரிவினைகளையும் சண்டை சச்சரவுகளையும் உண்டாக்குகிறவனா இருக்கான். ஆனா புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவா? தன் வீட்டை அவள் கட்டுவாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுவாள்னே வேதவசனம் நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீகளாய் தன் குடும்ப வாழ்க்கையை எப்படி கட்டணும் என்கிற ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்டு நாம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுங்கள்னே சொல்றார். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகெல்லாம் வீணுன்னு சொல்றாரு. அதனால கர்த்தருக்கு நீங்க பயந்து நடக்கும்போது நீங்க புகழப்படுவீங்க. எந்த ஒரு காரியமாக குடும்பத்துல பிரச்சனைகள் போராட்டங்கள் சின்ன காரியங்களா இருந்தாலும் முதல்ல கர்த்தரை முன்னிறுத்துங்க. உங்க முயற்சியில எல்லாவற்றையும் செய்து விடுவோம்ங்கிற அந்த எண்ணத்தை நாம விட்டுட்டு கர்த்தருடைய கரத்திலே அவருடைய ஆலோசனையை நாம விசாரித்து அதை அறிந்து அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். அதே போல கர்த்தர் இன்னைக்கு அடுத்து நமக்கு திறவுகோள் வார்த்தையா கொடுக்கறது கீழ்ப்படியுங்கள்னு சொல்றாரு. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் நீங்க கீழ்ப்படிங்க. ஏன்னா காரியத்தை செவ்வையாய் செய்ய ஞானம் பிரதானம் என்று பிரசங்கி 10:10 சொல்லப்படுது. அப்போ எல்லா வேலைகளையும் செய்ய நமக்கு தேவ ஞானம் வேணும். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தருவார். 1 பேதுரு 3:1-2 பார்க்கிறோம், பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து, யாரு? புருஷன்மார்கள் பார்த்து போதனையின்றி மனைவியினுடைய நன்னடக்கினாலே அவர்களே ஆதாயப்படுத்தி கொள்வார்கள். ஸ்திரீகள் இன்னைக்கு அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்முடைய நன்னடக்கைகளை பார்த்து புருஷர்களை நீங்க ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். புருஷர்களுடைய இருதயமும் உங்களை நம்புன்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம எப்படி நம் குடும்ப வாழ்க்கையை நடத்தணும் என்பதே இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இந்த வசனங்கள் மூலமாய் பேசுகிறத பார்க்குறோம். அதனால உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்க கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்க. அப்பொழுது அவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கு தருவார். உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்ளுங்கள் என்று பிலிப்பியர் 4:6-7 பார்க்கிறோம். எரேமியா 2:19 சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்துல இல்லாமல் இருந்தால் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று நீ உணர்ந்து கொள் சொல்றார். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது நமக்கு இல்லைன்னா அது நமக்கு பொல்லாப்பை உண்டாக்கும். அதை நாம உணரணும். இன்னைக்கு வருகிற போராட்டங்களுக்கு என்ன காரணம் என்று தெரியாம எத்தனையோ ஸ்திரீகள் தங்கள் குடும்பத்தை நடத்துவதில் குழப்பத்தோடு வருத்தத்தோடு கண்ணீரோடு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு கடந்து வருகிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு. நாம் அதன்படி நம் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நடக்கும்போது, அவர் வழிகளிலே நாம் நடக்கும்போது அவர் நமக்கு கொடுக்கிற பலன்களை நாம் புசிக்க முடியும். இன்னைக்கு குடும்பங்களில் தேவன் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். அதனால புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நம் வீட்டை கட்டணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருக்கும்போது நாம் அநேகராலே புகழப்படுவோம். ஆமீன்.